ஹாய் கைஸ், வெல்கம் டு SVM லிவிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நான் 3 எக்கு ஏற்கனவே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த 3 எக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையானது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நீச்சு ஸ்மெல் வரும். அதனால் மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு ஆனியனுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆனியன் வெஜிடபிள்ஸ்னால் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியனோட பச்சை மிளகா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணிக்கினேன். ஃபஸ்ட்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், இது 3 வெஜிடபிள்ஸும் நல்லா வதக்கிட்டு அதை வதக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் அது உப்பை ஆட் பண்ணிட்டோடனே கலரிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஒரு ஆஃப் அளவுக்கு குக் பண்ணால் போதும். குக் ஆகிட்ட உடனே ரைஸை நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை போட்டோடனே 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரிட்டு ஏற்கனவே நான் சிக்கனை ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா போட்டு கலரிட்டோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கிறத ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.